வணக்கம் நண்பர்களே. எப்பொழுதுமே தமிழக அரசியலில் ஆட்சி கட்டிலில் இருப்பவர்கள் உளவுத்துறையினுடைய அறிக்கையை மிக கூர்ந்து கவனிப்பார்கள். தமிழக உளவுத்துறை, போலீஸில் இருக்கிற உளவுத்துறை ஒரு அறிக்கை கொடுக்கும். இவங்க ப்ரைவேட்டாக சில ஆட்களை வச்சு அறிக்கைகள் எடுப்பாங்க. தேர்தல் களத்தில் நமக்கு வெற்றி வாய்ப்பு எத்தனை சதவீதம் இருக்கிறது, அத்தனை கடினமான தொகுதிகள் எவை, எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் எவை என்று கண்டறிந்தால்தான் இவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் தான் நடத்த இயலும். அப்படி ஒரு அறிக்கை சமீபத்தில் திமுகவுடைய தலைமைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது உளவுத்துறையின் மூலமாக. நம்ம கிடைச்ச தகவல் தான் சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க சீனியர்களெல்லாம் ஒரு பேர், சீனியர்கள் துரைமுருகன், உதாரணமாக சொல்கிறேன், துரைமுருகன், டிஆர் பாலு, வேலு, இவர் எல்லாத்தையும் கொடுத்து இவங்க என்னென்ன தொகுதியிலெல்லாம் இதுக்கு முன்னாடி நின்னாங்களோ திரும்ப அதே தொகுதியை கொடுத்தா வெற்றி பெற இயலுமா? இதுதான் உளவுத்துறையிட்ட இவங்க கேட்ட கேள்வி. திமுக உளவுத்துறை போலீஸார்கிட்ட அவங்க கேட்ட கேள்வி, போலீஸ் உளவுத்துறையிட்ட. அப்போ அவங்க கொடுத்துருக்கிற அறிக்கை எப்படி இருக்குதுன்னா, இந்த சீனியாரிட்டி படி ஒவ்வொரு சீனியர்களுடைய பேரையும் வைத்து அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் ஒட்டுமொத்த ரிசல்ட் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். ஒவ்வொரு ரிசல்ட்டாக பார்த்தோம்னா கனிம வளக்கொள்ளை அப்படிங்கிறதுல துரைமுருகனுடைய பேர் கம்ப்ளீட் அவுட்டு. அது சும்மா அவங்க வெளியில் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அங்கே இது இல்லை. அவர் காட்பாடி தொகுதியை வாங்குறதுக்குள்ளே படாத பாடுபட்டு வாங்கியிருக்காரு. இப்போ அவர் நிற்க முடியாது, அவருடைய மருமகள் தான் யாரோ நிற்கிறாங்கன்னு பேச்சு. ஏன்னா இவர் நின்னாருன்னா அங்கே வன்னியர் ஓட்டு, அவங்க பழைய விசுவாசி ஓட்டு, அந்த ஓட்டு இந்த ஓட்டுலாம் சொல்லலாம். இதெல்லாம் அவருக்கு விழும், ஆனால் ஜெயிக்க முடியாது. இது முதல்ல. வேலு அவர் ஓரளவுக்கு ஆக்டிவாக அங்கிட்டு ஓடி பார்க்குறாரு. ரிசல்ட் ஒன்றும் பெருசாக வராதுங்கிறதா உளவுத்துறையோட ரிப்போர்ட்டு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர், அவருக்கும் அங்கே சண்முகம்னு ஒரு அதிமுக முன்னாள் மந்திரி இருக்கார். அவர் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. அதனால் அங்கே நின்று ஜெயிக்கிறது கஷ்டம்தான் பன்னீர்செல்வத்துக்கு. அந்த வட மாவட்டங்கள் பகுதிகளில், அது கிழக்கு மாவட்டங்கள் தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் அது கிழக்கு மாவட்டங்களாக தான் அழைக்கப்படுகிறது. ஆனாலும் அது வட மாவட்டங்கள் வரிசையில் தான் இருக்கும். அங்கே ஜெயிக்கிறது கஷ்டம். குறிப்பாக அது வன்னியர் பெல்ட்டு, அங்கே ஜெயிக்கிற கஷ்டம். இறுதியாக தூத்துக்குடியில் எம்பியாக இருக்கிற கனிமொழி திரும்பவும் எம்எல்ஏவாக போட்டி போடலாமான்னு கேட்டால் அவுட்டு. இப்போது டாஸ்மார்க்கில் யார் பண்ணாங்க, பொன்முடி மேலே என்ன ரிப்போர்ட்டு, ஒட்டுமொத்த ரிப்போர்ட் பார்த்தாங்கன்னா சீனியர்கள் தேர்வது மிக 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 கடினம். கிட்டத்தட்ட ரெட் அலர்ட் தான். இப்போ இதை என்ன பண்ணலான்னு வெளியே இவங்க ஆலோசிக்கிறது. அறிவாலயம் பயங்கர ஷாக்கில் உட்காந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியில் தெரியாது, ஆனால் உள்ள ஷாக்கில் தான் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க.